இந்து கோவில்களுக்கு மானிய விலையில் சிலைகள் வழிபாட்டு பொருட்கள் வழங்க உள்ளதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பு குறித்து மக்கள் குரல் பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு அந்த சிலை வடிக்கக்கூடியவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இது கொடுக்கறதா இருந்தால் மிகவும் வரவேற்கத்தக்கதான். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிலை சின்ன சின்ன சிலை வடிவமைப்பாளர்கள் எல்லாம் சேர்த்து அவங்களுக்குன்னு ஒரு தனி நிவாரணத்தை கொடுத்துட்டு கூட இதை செய்யலாம். இன்றைக்கும் நம் நாட்டில் உணவு இல்லாமல், இருப்பிடம் இல்லாமல், போதுமான அளவிற்கு படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் பல மாநிலங்கள் இருக்கின்றது. இதற்கு செலவிடுகின்ற தொகையை பள்ளியுடைய வளர்ச்சிக்கும் மாணவருடைய படிப்பிற்கும் ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற வகையில் செலவிட்டால் மிக நன்றாக இருக்கும். திருப்பதி தேவஸ்தானம் தயவு கூர்ந்து இந்த தொகையை, இதில் வரக்கூடிய பணத்தை ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்தினால் மிக சிறப்பாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய தரம் உயர்வாக தான் இருக்கும். ஆனால் அந்த சிலைகள் செய்கிற தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் ரொம்ப ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படும். 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு சிலை வாங்குற இடத்துல மானிய விலையில கிடைக்கும் போது அதுல 2-3 சிலையும் கூட வாங்கிக்கலாம். மக்கள் குரல் பகுதியில் ஊத்தங்கரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939883838. இமெயில் advtthanditv@dttv.in.